நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரேன், நன்றியின் பலியை செலுத்திடவாரேன். நன்மைகள் நாமே அடைவோம் வாரே, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரேன், நன்றியின் பலியை செலுத்திடவாரேன். நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பிறப்பு காலத்தில் நாம் அனைவரும் இருந்து கொண்டு வருகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டிலே முதல் வியாழக்கிழமை, அற்புத குழந்தை இயேசுவுக்கு உகந்த இந்த நாளிலே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். நமது இல்லங்களில் வாழ்கின்ற எல்லா குழந்தைகளும் நல்ல உடல் சுகத்தோடு வாழவும் ஜெபிப்போம். இதே நேரத்தில் பெற்றோரின் பாசம் இல்லாமல் அநாதை இல்லங்களில் வசிக்கின்ற எல்லா குழந்தைகளுக்காகவும், உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்காகவும், கண் பார்வை இழந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்காகவும் நல்ல நேரத்திலே நம் அனைவரும் ஜெபித்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை குற்றங்குறையில் இணைத்து ஒரு நிமிடம் கரங்களை கூப்பி கண்களை மூடி கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நன்மநிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் பிறப்பினால் மக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை அளிக்க தொடங்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சியின் பரிசை பெற்றிட அவரின் வழிநடத்துதலால் வந்து சேர்வார்களாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளிடம் இருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வது இல்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3
வசனங்கள் 7 முதல் 10 முடிய. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறிதவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடம் இருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வது இல்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடம் இருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடம் இருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அலகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடும். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 1 இறைத்திரு வசனங்கள் 35 முதல் 42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோனே, இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எதை தேடுகிறீர்கள்? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அந்த நாட்டு மக்களுக்காக மிகவும் பற்று கொண்டவன். அந்த நாட்டு மக்களின் பசிப்பினியை போக்குவதற்காக அநேக நல்ல காரியங்களை செய்து வந்தவன். அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட இருந்தது. அந்த பிறந்த நாள் அன்று ஒரு புதுவிதமான அறிவிப்பை மக்களுக்கு தெரிவிக்கலாம் என்று எண்ணி அந்த அரசன் ஒரு அரசாணை இடுகின்றான். அதாவது அவனது பிறந்த நாள் அன்று அவனுடைய அரச மாளிகையில் ஒவ்வொரு அறையிலும் மக்களுக்கு தேவையான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு அறையிலே தங்க நகைகள், மற்றொரு அறையிலேயே தங்க காசுகள், மற்றொரு அறையில் புதிய உடைகள், ஆண்களுக்கான உடைகள், பெண்களுக்கான தனிப்பட்ட அறையில் பெண்களுக்கான உடைகள், குழந்தைகளுக்கான உடைகள் என்று வெவ்வேறான, மேலும் ஒரு அறையில் உணவு வகைகள், எந்தெந்த உணவு வகைகளுமோ அதெல்லாம் வச்சிருவோம்னு சொல்லி, இன்னும் மற்றொரு அறையில் பணக்கட்டுகளை அவர் அடுக்கி வச்சிருந்தாராம். எனவே ஒரு அறிவிப்பு விடுகிறார். தன்னுடைய பிறந்தநாள் விழா அன்று யாருக்கெல்லாம் என்ன பொருள் வேண்டுமோ அவர்கள் வந்து இதை அள்ளி கொண்டு செல்லலாம், உங்களுடைய வறுமை நீங்கட்டும் என்று சொல்லி அரசாணை விடுகிறார். அத்தனை மக்களுக்கும் ஒரே சந்தோஷம். எனவே அந்த அரசருடைய பிறந்தநாள் அன்று அனைவருக்கும் அந்த வாசல் கதவு திறக்கப்படுகிறது. அந்த மாளிகையின் கதவு திறக்கப்படுவனே அனைவரும் ஓடி ஓடி தங்களுக்கு என்ன எது வேண்டுமோ அதை அள்ளி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண், இளம் வயதிலேயே கைம்பெண்ணான கணவனை இழந்து 2 பெண் பிள்ளைகளை கொண்ட ஒரு தாய் அந்த மாளிகையின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அனைவரும் அந்த அறைகளுக்கு, தங்களுக்கென்று விருப்பமான அறைகளுக்கு சென்று அள்ளி அள்ளி செல்கிறார்கள். தங்களுடைய 2 கரங்களிலாலும் அள்ளி செல்கின்றார்கள். ஆனால் இந்த இளம் கைம்பெண் மாத்திரம் நின்று கொண்டே இருக்கிறார்கள். எனவே அப்படி நகைகளையும் புடவைகளையும் அள்ளி சென்ற பெண்களுள் ஒரு பெண் நின்று, உனக்கு என்ன ஆச்சு?
புத்தி கெட்டு போச்சா? எல்லாரும் தங்களுடைய வறுமையை போக்குறதுக்காக அரசு சொல்லிட்டான்னு சொல்லி அதை தான் அள்ளிட்டு போகிறாங்க. நீனும் கொஞ்சம் நகையை அள்ளிட்டு போனீங்கன்னா ஒரு 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்ல, கவலையத்து இருக்கலாம். எதுக்காக நீ இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னும் பொழுது அந்த இளம் அந்த கைம்பெண் எதையுமே பேசாமல் இருந்தாராம். அதன் பிறகு அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்க்கும் அளவுக்கு அந்த கைம்பெண் ஒரு செயல் செய்தான். என்னவென்றால், அந்த அரசன் அரியணையில் அமர்ந்திருக்கிறான். அனைவரும் அந்த தங்க நகைகளையும் புடவைகளையும் பணக்கட்டையும் அள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கைம்பெண் செய்த காரியம் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த கைம்பெண் ஓடி சென்று அரசனுடைய பாதத்தின் அடியில் அமர்ந்து அந்த 2 கால்களையும் பற்றி கொண்டாள். அனைவருக்கும் ஆச்சரியம், என்ன ஆயிற்று என்று அனைவரும் ஆச்சரியத்தோடு நிற்கிறார்கள். இப்பொழுது அரசன் கேட்கிறான், என்ன ஆயிற்று, எனக்கு ஏன் எனது காலடியை பிடித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த கைம்பெண் அழகாக சொன்னாலாம், எனக்கு பொன்னோ நகையோ எதுவும் வேண்டாம், ஆனால் அரசனுடைய பாதம் மட்டும் போதும். உம்முடைய பாதத்தில் நான் கிடந்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பொன் என்ன, நகை என்ன, பட்டு புடவை என்ன, உணவென்ன, பணக்கட்டு என்ன, அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லி அங்கிருந்த சகோதரர்கள், நீங்கள் அள்ளி செல்கின்ற இந்த நகையும் இந்த பொற்காசுகளும் பணமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை, குறிப்பிட்ட மாதங்கள் வரை தான் உங்களுக்கு தேவைப்படும். அதன் பிறகு உங்களுக்கு மீண்டும் தேவை வரும் பொழுது எங்கு செல்வீர்கள்? ஆனால் நான் அரசனுடைய பாதத்தில் இருக்கிறபடினால் என்னுடைய இறுதி மூச்சு வரை என்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். அரசன் பார்த்து கொள்வார். அரசனுக்கேற்ற ஒரு அடிமையாக அவருடைய பாதத்தில் நான் கிடக்கிறேன் என்று சொன்னாலும், இதை இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் எதை தேடுகிறோம்? இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற புகழை தேடுகிறோமா? இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற வசதி வாய்ப்பை தேடிக்கொண்டு ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்து வருகிறோமா? மிகவும் முக்கியமான கேள்வி. இன்று உலகத்தில் இருக்கிற பல நபர்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு சிலர் பணத்தை தேடுகிறார்கள், மற்றும் சிலர் பதவியை தேடுகிறார்கள், ஒரு சிலர் பெண் மோகத்தை தேடி போகின்றார்கள், ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய வேலை வாய்ப்பு, நன்றாக வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று சொல்லி படிப்பை தேடி செல்கிறார்கள். இப்படி அனைவரும் அனைத்தையும் தேடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அருமையான வாசகமாகத்தான் இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது. அதிலும் சிறப்பாக அன்பு மக்களே, மத்தேயு நற்செய்தி 6:33 ஆண்டவர் அழகாக சொல்கிறார், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவரை நாடி தேடினால் அனைத்தும் கிடைக்கும். நாம் விரும்புகின்ற அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நாம் விரும்புகின்ற, நமக்கு தேவையானது மட்டும் இல்லை, தேவையானதை சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அன்பு நெஞ்சங்களே, நாம் அனைவரும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம், எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வர், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு துறவர சபையை சார்ந்த குருவாக இருக்கலாம், அல்லது அருட்கண்ணியராக இருக்கலாம், இறை மக்களாகிய உங்களை போன்று ஒருவர் இருக்கலாம். அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஒன்று கடவுளுக்கு சேவை செய்ய முடியும், அல்லது செல்வத்துக்கு சேவை செய்ய முடியும். ஆனால் இந்த செல்வ பற்று, பணத்தின் மீது உள்ள பற்று, பொருளின் மீது உள்ள பற்று எந்த அளவுக்கு நமக்கு விளைவை ஏற்படுத்தும் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். நம்ம மேலே நம்ம மண்ணள்ளி போட்டுக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. எனவே பொருள் ஆசை அதிகமாக நமக்கு விசுவாசம் குறைந்துவிடும், பக்தி குறைந்துவிடும், கடவுள் பற்று குறைந்துவிடும். அன்பு நெஞ்சங்களே, அதே அதிகாரத்தில் பவுலடியார்
தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை சொல்கிறாரு, உலகிற்கு நாம் எதையும் கொண்டு வருவதில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, திரும்ப செல்லவும் எதையும் கொண்டு போக முடியாது. நம் அனைவருக்குமே தெரியும், நம்மெல்லாம் இறந்து நம்மை புதைக்கும் பொழுது எல்லாரும், குறிப்பாக அந்த வசதியான வயசானவங்க அல்லது வசதியான நபர்கள் தங்க நகைகளோடும் பவுனோடும் புதைக்கப்படுறப்ப நம்ம சொல்கிறது, ஏப்பா கொஞ்சம் புதைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துருப்பா அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. ஒரு முறை அப்படி தான் நானும் ஒரு இறந்த நபரை, ஒரு பெண், அவங்களுக்கு அவங்கள அடக்கம் செய்ய போகிறதுக்கு போய் கல்லறையில் ஜெபம் செஞ்சு முடித்தேன். அப்போ அந்த நபர் கேட்டார், என்னப்பா எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, எல்லாம் கழட்டியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஒரு தோடு கழட்ட முடியலை, ஸோ அந்த இது டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ரொம்ப யாருமே கேட்காத அளவுக்கு சத்தம் இல்லாமல் சொன்னார், கட் பண்ணிடு அப்படிங்கிறார். அப்போ காது போனாலும் பரவாயில்ல, கட் பண்ணி அதை எடுத்துரு, அந்த நகை அந்த தோட்டை எடுத்துரு. ஏன்னா தோடு தங்கத்தாலானது, அது விலை மதிப்புள்ளது. ஆக அந்த தங்கத்திற்கு இருக்கிற மதிப்பு கூட நம்முடைய உடலுக்கு இல்லையே, அந்த பொருளுக்கு இருக்கும் மதிப்பு நன்று மனிதர்களுக்கு இல்லையே என்று யோசிக்கும் பொழுது அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம்முடைய விஞ்ஞான விபரீத உலகில் அழகாக சொல்கிறார்கள், முன்பெல்லாம் மனிதர்கள் அன்பு செய்யப்பட்டார்கள், பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று பொருட்கள் அன்பு செய்யப்படுகின்றன, ஆட்கள் மனிதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவே நாம் எதை தேடுகிறோம்? அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவரை தேடுவதில் நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுவதில் நமக்கு மன நிறைவு இருக்க வேண்டும். எனவேதான் இந்த சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கடவுளை தேடுவோருக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்கள் இந்த நம்முடைய திருப்பள்ளிக்கு போகாமல், கோயிலுக்கு போகாமல் என்ன தான் உழைச்சி பாருங்கள், உழைக்கிற காசு நிற்காது, எங்கிட்ட ஒரு வழியில் போயிடும். சாமி, நானும் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டேன் சாமி, ஒன்றும் நிலைக்க மாட்டேங்குது. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் கடவுளை தேடுங்க. கடவுளை தேடிட்டு அதன் பிறகு நீங்கள் போய் பிஸ்னஸ் செய்யுங்க, எந்த நாள் செய்யுங்க. எனக்கு தெரிந்த அநேக நபர்கள், அன்பு மக்களே, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிற மனிதர்கள், நல்ல பக்தியுள்ள மனிதர்கள், காலையில் எழுந்த உடனே கடவுளை தேடி ஆலயத்திற்கு வருவார்கள், திருப்பலியில் பங்கெடுப்பார்கள், நற்கருணை ஆண்டவர் முன் முழந்தால் படிட்டு ஜெபிப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள், கல்லூரிக்கு செல்வார்கள், அல்லது விவசாய தொழிலுக்கு செல்வார்கள். அவர்கள் அனைவரும் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். இன்று நீங்கள் அனைவரும் திருப்பாடல் 63 முதல் வசனத்தை வாசிக்க வேண்டும். நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது, இன்று அந்த அந்திரேயா மற்றும் ஒரு சீடர், அதை குறிக்கப்படவில்லை, ஒருவேளை அவர்தான் நற்செய்தியாளர் யோவானாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமுழுக்கு யோவானிடம் சீடர்களாக இருந்தார்கள். ஆனால் இதோ இறைவனின் செம்மறி என்று சொன்ன பிறகு அவர்கள் இருவரும் இயேசுவை பின் செல்கிறார்கள். இயேசுவை பின் செல்ல வரும் பொழுது இயேசானவர் கேட்கிற கேள்வி, எதை தேடுகிறீர்கள்? எதை தேடுகிறீர்கள்? பொருளை தேடுகின்றீர்களா? இந்த பணத்தை தேடுகின்றீர்களா? பதவியை தேடுகின்றீர்களா? அல்லது என்னை தேடுகின்றீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, ரபி என்றால் போதகர். அப்ப நீதான் குரு, உம்மை பின்பற்ற வந்தோம் என்று சொல்லும் பொழுதுதான் நீ எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அழகான ஒரு வார்த்தை, வந்து பாருங்கள். ஆண்டவரை அனுதினமும் நம்ம வந்து பார்க்கணும். எங்கே? கோயிலில் வந்து பார்க்கணும். கோயிலில் திருப்பலியில் வந்து பங்கெடுத்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிறார். நற்செய்தி வழியாக, முதல் வாசகம் வழியாக, திருப்பலி வழியாக, இது போன்ற மறையுரை வழியாக பேசுகின்றார். திருப்பாடல் 63:1 வாசிக்கிற பாருங்களே, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நம்ம இன்னைக்கு எதெல்லாம் தாகமாக இருக்கிறோம்? சினிமாவுக்கான தாகம், நம்முடைய சீரியலுக்கான தாகம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சாயங்கால நேரத்தில், மாலை நேரத்தில் அந்த சீரியல் நேரம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சீரியலை போய் உட்காரோம். ஏன்னா சீரியல் மீது தாகம் கொண்டு இருக்கிறோம். ஒரு சில ஆண்கள் இந்த பீர் பாட்டில், பிராந்தி பாட்டில், டாஸ்மாக் கடைகளில் தாகம் கொண்டு இருக்கிறார்கள். கடுமையாக உழைச்சிட்டு வருவாங்க. உழைச்சிட்டு போன அந்த உழைச்சிட்டு வந்த காசு எங்கே போய் கொடுப்பாங்க? டாஸ்மாகில் கொடுப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் ரொம்ப நட்டத்தில் இருக்குது. இதை அவங்க காசு கொடுத்து தான் அவங்க உயர்த்துறாங்க.
உண்மையை சொல்ல போனால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுப்பது இந்த டாஸ்மாக் தான். ஆக தாகம் கொண்டு இருக்கிறார்கள். எது மீது? போதை மீது தாகம் கொண்டு இருக்கிறாங்க, மதுபானத்தின் மீது தாகம். ஒரு சிலருக்கு சிகரெட்டு தாகம், ஒரு சிலருக்கு செல்ஃபோன், மொபைல், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாகம் கொண்டு இருக்கிறார்கள். தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க, ஆனால் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியலை. தாகம் கொண்டு. அடுத்து, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. என் உடல் உமக்காக இயங்குகிறது. கடவுளுக்காக இயங்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய பிரசன்னத்தை நாடி ஆலயத்தை தேடி செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் முதல் நாட்களில் முதல் வாரத்தில் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வருஷம் 2024 நல்ல முன்னேற்றம் காண வேண்டும், நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால் நான் சொல்கிற ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க. ஒரு நாளை, ஒரு புதிய நாளில் ஒரு நாளை தினம் வச்சுக்கோமே, எழுந்த உடனே, ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்த உடனே பார்க்கக்கூடிய முதல் நபராக ஆண்டவருடைய திருவுடல் இருக்க வேண்டும். எழுந்தவுடனே நாம் இருக்க வேண்டிய முதலிடமாக ஆலயம், இறைவனின் பிரசன்னம் உள்ள அந்த இடமாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடியது கடவுளுடைய அந்த திவ்ய கருணை அல்லது ஆலயத்தில் உள்ள சுரூபங்களாக இருக்க வேண்டும். நாம் முதலில் அன்பு மக்களை இருக்க வேண்டிய இடம் கோவிலாக இருக்க வேண்டும். நாம் முதலில் கேட்கக்கூடிய வார்த்தை இறை வார்த்தையாக இருக்க வேண்டும். நாம் சுவைக்கக்கூடிய முதல் உணவு இயேசுவின் திருவுடல், திரு ரத்தமாக இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற முதல் வார்த்தை சமாதானமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக சொல்கிறேன், காலைல எந்திரிச்சு நீங்கள் யார்ட்டையும் அப்போ நான் பேசியிருக்கிறது இல்லை. முதல் திருப்பலிக்கு போனீங்கன்னா திருப்பலியில் நீங்கள் மற்றவங்களோட பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம். எனவே அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் இதுபோல் நான் இருக்கக்கூடிய முதல் இடம் கோயிலாக இருக்கணும், நான் பார்க்கக்கூடிய முதல் நபர் இயேசுவாக இருக்கணும், அது நற்கருணை ஆண்டவராக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடி பாருங்கள். கடவுள் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அன்பு நெஞ்சங்களே, இன்று ஆண்டவராகிய தேவன் அந்த சீடர்களிடம் சொன்னது போல உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், வந்து பாருங்கள். போய் தான் பார்ப்போமே, தினந்தோறும் கோயிலுக்கு தான் போய் பார்ப்போமே, எங்கெங்கேயோ போயிட்டோம், ஒன்றும் கிடைக்கல. பேங்க்குக்கு போய் லோனுக்கு போயாச்சு, அந்த தோட்டத்தில் போய் எவ்வளவோ தண்ணி பாய்ச்சி, எவ்வளவோ செஞ்சு பார்த்தாச்சு, தினந்தோறும் கடலுக்கு போயாச்சு, மீன்பாடு கிடைக்கும்னு சொல்லி, தினந்தோறும் ஆஃபீஸுக்கு போகிறோம், தினந்தோறும் கோயிலுக்கு போகிறோம். இதெல்லாம் போக வேண்டியது அவசியம்தான் மக்களே. ஆனால் முதல் மணித்துளி நேரம், குறிப்பாக ஆண்டவருக்குரிய ஜெபத்தின் நேரமான அதிகாலை 3 மணி முதல் 6 மணிக்குள் நீங்கள் கடவுளை தேடி பாருங்கள். கடவுள் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார். ஆண்டவர் தம்முடைய திருமுக ஒளியை நம் மீது வீச இருக்கின்றார். அதிகாலை ஆண்டவரை தேடுவோமா? நாம் எதை தேடுகிறோம் என்பதை சிந்தித்து, பொருளை தேட வேண்டாம், பதவியை தேட வேண்டாம், அதனிலும் மேலாக ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் மற்ற அனைத்தையும் நமக்கு சேர்த்து கொடுப்பார். ஆமென். வாழ்வும் உமதே, தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே, தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் உம் திருப்பலியாய் மாற்றிடுவே. எடுத்து வந்தோம் காணிக்கையை, இறையமுதே உம்மை சூழ வந்தோம். இனிதாகவே இமையாழவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்கள் தியாக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், ஒத்தரிகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே ஆண்டவரை தேடுகின்ற மக்களாக, ஆண்டவரை நாடுகின்ற மக்களாக வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அழகையின் எல்லாவிதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்ததர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை நாள்தோறும் தேடி, இவரை நாள்தோறும் நாடி வருகின்ற அநேக மக்களை தம்முடைய ஆசிரினால் நிரப்ப, தம்முடைய வல்லமையால் நிரப்ப காத்து கொண்டிருக்கிற தேவன். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றியவர்களை பார்த்து எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். ஆனால் அதே இயேசு தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 4வது வசனத்திலே கேட்கிறார். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள்? எனவே அன்பு நெஞ்சங்களே,
இயேசு ஆண்டவர் மீட்பர் மெசியா என்பது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருந்ததால் யூதாசு தன்னை காட்டி கொடுக்க வந்த பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் இங்கு தன்னை பின்பற்ற வந்த சீடர்களை பார்த்து எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். எனவே நமக்கு புலப்படுவது என்னவென்றால், இயேசுவை மெசியா மீட்பர் என்று இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். உண்மையிலேயே சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுவோர் என்றுமே எப்பொழுதுமே குறை இருக்காது அவர்களுக்கு. திருப்பாடல் 34:10 நாம் வாசிக்கிறோம். எனவே அருமையான ஒரு பாடல், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையுமில்லை என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றி துதிப்போம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அன்பு நெஞ்சங்களே, கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? இயேசுவுடைய நாமத்தை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவே, 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 எம்மில் வாருமே, எம்மை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, எங்களுக்கு துணையாக அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவே, 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 வல்லமையுள்ள தேவனே, அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த உலக காரியங்களில் மூழ்கி உம்மை நாடி தேடுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்த தருணங்களில் கூட நீர் எங்களை தேடி வருகின்ற தேவனாக இருக்கின்றேன். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை தேடுவதற்கும் உமது திருமுகத்தை பார்ப்பதற்கும் சக்கீயை போல, அந்திரேயா என்ற அப்போஸ்தலரை போல எங்களால் இயன்ற முயற்சியை நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நீர்தாமே எங்களை நாடி தேடி வருகின்ற அன்பு நேச தந்தையாக, பாசமான தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, உமது முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அத்தி மரத்தின் மீது ஏறி உமது திருமுகத்தை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்த அந்த சக்கேயை போல நாங்களும் உம்மை காண்பதற்கு தேவையான ஆன்மீக முயற்சி எடுக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். அன்று இயேசுவே, அன்று யோவானின் சீடர்களாக வாழ்ந்த அந்திரேயாவும் மற்ற சீடரும் உம்மை நாடி தேடி வந்து உம்மோடு தங்கி உம்மை அனுபவித்தது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடம் ஜெபித்து உம்மோடு தங்கி என்னாலும் எப்பொழுதும் உமக்கு ஏற்ற சீடர்களாக வாழவும் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இல்லங்களில் நீர்தாமே தங்கி எங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். தந்தை பியோ ஜெபித்தது போல, நற்கருணையை உட்கொண்ட பிறகு அவர் ஜெபித்தது போல உம்மிடம் ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். பாவம் செய்யாமல் இருக்க
பாவத்தின் அத்தனை சூழ்ச்சிகளுக்கும், பாவத்தின் அனைத்து நிலைகளுக்கும், சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் உட்படாதிருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை தேடுகின்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனின் நலமடைந்தோம் உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும், உம் அழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. உம் அழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.